ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, நட்டி இவங்க நடிப்புல வெளிவந்த படம் தான் கருப்பு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ட்ரெயின்ல கேரளால இருந்து அப்பாவும் மகளும் வர்றாங்க சென்னைக்கு. எதுக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த நோயை குணப்படுத்துறதுக்காண்டி சென்னைக்கு மருத்துவ உதவிக்காண்டி வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த பேக்கை திருடங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பேக்குள்ள பாத்தீங்கன்னா 60 பவுன் நகை இருக்கு. அதோட அடிச்சு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இவர் போராடுறாரு. இந்த பணத்தை வச்சுட்டு என் பொண்ணையே காப்பாற்ற முடியும், தயவுசெய்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சிடாங்க. நகையை கண்டுபிடிச்சவங்க அடுத்த நகையை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கோர்ட்ல வச்சு வாங்கிக்கன்னு போறாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. 4 மாசமா அலையிறாங்க அந்த நகையை எடுக்க. அந்த பொண்ணுக்கும் நோய் முத்தி எப்படா சாவுங்கிற நிலைமைக்கு போச்சு. அந்த நகையை மீட்டு எடுத்தாங்களா? அந்த பொண்ணை காப்பாத்தினாரா அப்பா? இதுக்கிடையில என்ன நடக்குன்னு சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. படத்துடைய பேரு கருப்பு என்ற வேட்டை கருப்பு. சாமி சம்பந்தப்பட்ட ஒரு கதை. கோர்ட்ல நியாயம் கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல. சில கேஸ்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல நியாயம் கிடைக்கலனாலும் கடவுள்கிட்ட நியாயம் கிடைக்கும்னு நம்புறாங்க மக்கள். கடவுளே தண்டிக்காட்டுன்னு பரவாயில்ல, கோர்ட்ல தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒற்றை கருத்தை மையமா வச்சு இந்த படத்தை பிளே பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல இது ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா, ஆக்ஷன் டிராமாவா, இது எந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த படம் நகருது. படத்தோட 40 நிமிஷம் கழிச்சு தான் ஹீரோ என்ட்ரி ஆகுறது. அதுவரை கோர்ட் ரூம் டிராமால ஆர்ஜே பாலாஜி உண்மையிலே அட்டாசம் பண்ணிட்டாரு. படத்தோடைய 40 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது. கதைக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. 40வது நிமிஷத்துல கதைக்கு உள்ள போறாங்க. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் தொய்வு காணப்பட்டது என்னமோ உண்மைதான். 40வது நிமிஷத்துல தான் ஹீரோ சூர்யா என்ட்ரி ஆகிறாரு. அந்த என்ட்ரி ஆனதுல இருந்து இன்டர்வெல் வர நல்லாவே போகுதுங்க படம். மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் வாட்சா முடிஞ்சிச்சு. இது சூர்யா படமா, ஆர்ஜே பாலாஜி படமா, இது எந்த மாதிரி படம்ங்கிறத கன்ஃபியூஷனாவே வந்துகிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸ்டார்ட் ஆன ஒன்னு பாத்தீங்கன்னா காட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, காட் மோடுன்னு சொல்லிட்டு கருப்பை உள்ள வர்றான். கருப்பு உள்ள உண்மையிலே சாமியாட்டம் ஆடிறாப்புல படம் முடிகிற வர பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சில படங்கள் பார்த்தீங்கன்னா எப்படா படம் முடியும், தலைவலி தாங்க முடியல, போய் நேரம் டீ சாப்பிடுவோமா, கேண்டீன்ல போய் டீ சாப்பிடுவோமா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா, என்னடா பண்ணலாம்னு இருக்கும்போது இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஏன்டா முடிஞ்சிச்சுங்கிற கவலையே வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுதா வேட்டைக்கார சாமி அந்த படத்துக்குள்ள இறங்கினோடனே உங்களுக்கு கண்டென்ட் போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் சீன் வச்சுக்கிட்டே போயிடலாம். ஒரு பிரச்சனையும் அதை ஷார்ட் அவுட் பண்ணி வருது. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி கடவுளுக்கு மீறி எந்த சக்தியுமே இல்லைன்ற நம்புறவங்க தான் இந்த இந்தியாவில் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏன்டா முடிஞ்சிச்சு சொல்ற மாதிரி ஒரு சீனுமே பரபரப்புங்க. அலப்பற பண்ணிட்டாங்க. படம் செகண்ட் ஹாஃப் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காடா நம்ம இந்த படத்துக்காடா இவ்வளவு பிரச்சனை, கருப்பன் தடையை உடைச்சு சாதிப்பானா ஜெயிப்பானா அப்படின்னு இருந்தது கருப்பு உண்மையிலேயே தடையை உடைச்சு சாதிச்சுட்டான்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி கொண்டு போய் கதையை முடிச்சிருக்காங்க. படத்தின் நாயகன் சூர்யா சார் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஃப்ரேம்லையும் எவ்வளவு அவரால் நடிப்புக்கு தீனி போட முடியுமோ ஒரு ஃப்ரேம்லையும் அவரு தனக்கு கொடுத்த ரோலை மனசுல வாங்கிக்கிட்டு செம்மையா பண்ணியிருக்காருங்க. ரொம்ப யதார்த்தம். அதாவது சாமியா நடிக்கும் போதும் சரி, ஒரு வக்கீல் சரவணனா அவருடைய வேலையை பார்க்கும் போதும் சரி, அவர் நடிப்பு சொல்லவே தேவையில்லை. செம்ம கிளாஸுங்க, செம்ம கிளாஸ். நான் என்னடா சூர்யா சார் நடிப்பை போய் இப்படிலாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர் ஆக்சுவலி ஒரு நல்ல நடிகர் தானே அப்படின்னு கேட்கலாம். நீங்க இந்த படத்துல பாருங்க, ஒருபடி மேல போயிட்டான்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏற்கனவே ரெட்ரோவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கங்குவா இருக்கட்டும், சரியான குத்துப்பட்டு வந்தார் இல்லையா? ஸோ அதனால அவர் ரொம்ப கான்சியஸா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா அழகா நடிச்சிருக்காரு சூர்யா சார். சாமி கருப்பா வரும்போதும் சரி, லாயர் சரவணா வரும்போதும் சரி அமைச்சிருக்காருங்க. செம்மையா பண்ணியிருக்காப்புல சொல்ல முடியும். செம்மையா பண்ணியிருக்காருங்க. உங்களுக்கே தெரியும், அப்படியே 6 படத்துல பார்த்த மாதிரியே 2 பேருமே இருக்காங்க. என்னடா இப்படி எத்தனை வருஷம் ஆச்சு 6 படம் ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த சீக்வன்ஸ்லாம் எதுவுமே பண்ணாம அவங்க ஒரு லாயர், இவர் ஒரு லாயர். ஸோ அதோட அப்படியே கதையை நகர்த்தி வந்திருக்காங்க. என்ன தேவையோ அதை பொருத்தமா செஞ்சிருக்காங்க. த்ரிஷா ரொம்ப நல்ல பாத்திரம், அதை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்துக்கு த்ரிஷா தேவையாங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. வேற நல்ல கேரக்டர் கூட போட்டிருந்துக்கலாம். ஆனா எதுக்காண்டி பிசினஸ்காண்டி பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. த்ரிஷாவை போட்டு அவங்களும் அவங்க பாத்திரத்தை கச்சிதமா செஞ்சுட்டாங்க. அழகா இருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னா
ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தின் கதை, இந்த படத்தோட இயக்குனர் அவராக இருந்தாலுமே இந்த படத்துல அவர் தான் வில்லன். இந்த படத்துல அவர் தான் வில்லன். இது வந்து ஒரு மைல்டு ஸ்பாய்லராகவே இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் தான்டா வில்லன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் சொல்றதில்ல தப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வித்தியாசமான ஆர்ஜே பாலாஜி அந்த படத்துல பார்க்கலாம். இத்தனை நாள் வேற மாதிரி பண்ணியிருந்த பாலாஜி இந்த படத்துல சூர்யா சாருக்கு நடிப்புக்கு தீனி போடுறதுன்னா சும்மா கிடையாது. அவர் ஆப்போசிட்ல நிற்கும் போது இவருக்கு எப்படி நடிச்சிருங்கிறத இந்த படத்துல அவர் ஒரு மெச்சூரிட்டி லெவலா நடிச்சிருக்காப்புல. சரியான வில்லன்டா அப்படி சொல்ற அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. யதார்த்தமான வில்லன்ல ஒரு சாதாரண லாயர் வந்து எந்த அளவுக்கு பண்ணும், ஃபைட்லாம் அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. வார்த்தை ஜாலங்கள், வாய் ஜாலங்கள். சூர்யா சார் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேடி ஒரு மாதிரியா கலாச்சி விட்டுருவாரு. இப்போ என்ன செய்ய போற, உனக்கு வக்கீல் வேலையும் போயிடுச்சு, நீ போய் ரேடியோவில் போய் ரேடியோ ஜாக்கி பண்றியா, இல்லைன்னா இப்போ புதுசா ஏதோ கமெண்ட்ரி ஆரம்பிச்சுக்காம கிரிக்கெட்ல அதை போய் பண்றேன்னு செம்ம கலாச்சி விட்டுருவாப்புல. அந்த இடத்துல தேட்டரு பிளாஸ்ட் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. தியேட்டர் வந்து தெரிச்சிச்சுங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஹை ஸ்பீட் ஷாட் வைக்கணும், எந்த இடத்துல எந்த இடத்துல இந்த மாதிரி டைலாக் பேசணும், எந்த இடத்துல பஞ்ச் டைலாக் பேசணும், எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆர்ஜே பாலாஜி ப்ரோ. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நட்டி ஒரு ஜட்ஜி கேரக்டர் கிளப்பிருப்பாருங்க. ஒரு சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நட்டிக்கும் சூர்யா சாருக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கு. ஒரு இடத்துல நின்று பேசுவாங்க. அந்த இடத்துல நட்டி வந்து நடிப்பு பின்னி எடுத்துருப்பாப்புல. ரொம்ப யதார்த்தத்தின் உச்சம். அவர் உண்மையிலேயே சொல்றேன், அவர் இன்னும் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது. அவர் எங்கேயோ போக வேண்டிய ஆளு நட்டி. இந்த படத்துல அதுக்கு திறமையா வேலை செஞ்சிருக்காப்புல. சரியான பொருத்தமான ஜட்ஜு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. மற்றபடி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாத்திரத்தை நல்லா பண்ணாலும் சுவாசிக்கா வந்து இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி ஆர்ஜே பாலாஜியோடைய அசிஸ்டண்டா வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். பட்டு எடிட்டிங்ல தூக்கிட்டாங்களான்னு தெரியாது. படம் வந்து ஏற்கனவே 2.5 மணி நேரம் படம் ஏற்கனவே 150 நிமிஷங்கிறதுனால அவங்க போர்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் சுவாசிக்கா அந்த சீனுக்கு வர்ற சீன்ல வந்து கொஞ்சம் பொருத்தமாகவே இருந்தாங்க. உண்மையிலேயே எப்பேற்பட்ட சுவாசிக்கா வந்து இந்த படத்துக்கு சரியான கேரக்டர் அமையலன்னு தான் சொல்ல முடியும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ ரஹ்மான் சார் கையில் போன படம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவங்ககிட்ட வந்து சாயா பேங்கர் வந்துச்சு. சாயா பேங்கரை 2வது படமா புக் பண்ணாரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ இந்த பாலாஜிக்கு வந்து இவர் வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போறான்னு தெரியல. கருப்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய படத்தை வந்து சின்ன பையனை நம்பி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா படத்தோடைய சூர்யா சாரை தாண்டி ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சாயா பேங்கர் தாங்க. ஃபர்ஸ்ட் 45 நிமிஷம் வலுவில்லாத திரைக்கதையை வந்து அவருடைய மியூசிக்ல தான் கொஞ்ச நேரம் உட்கார வச்சாரு. ஓகேடா அப்படி சொல்ற அளவுக்கு அந்த 40 நிமிஷத்தை அந்த மியூசிக் தான் இழுத்து வந்துச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி பண்ற சேட்டைக்கு எல்லாம் தகுந்த மாதிரி அதுக்கு மியூசிக் போட்டு ஒரு புது வகையான மியூசிக் போட்டு அந்த படத்தை இழுத்துக்கூடாது 40 நிமிஷம் நின்றாரு. அதுக்கடுத்து தலைவன் சூர்யா சார் என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா படம் ஸ்பீடு கொடுத்துச்சு. இந்த சின்ன பையனுக்கும் அந்த 50 வயசு ஹீரோவுக்கும் அப்படி ஒரு என்ன சொல்றது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி. ஸோ இந்த இடத்துல இதுதான் பண்ண ஒன்றும் இல்லைங்க. அந்த கருப்புசாமி சிலையை காமிச்ச உடனே அங்க ஒரு மேட்ரு பண்ணிருப்பாப்புல, கலக்கிட்டாப்புல. பாட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காட் மோட் சாங்லாம் வந்து வைப்புங்க. தியேட்டர்லயே நிக்கல காலு, அந்த அளவுக்கு கிளப்புது. பசங்கள்லாம் எந்திரிச்சு ஆடுறத பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமி பாட்டு இருக்கும். அந்த சாமி பாட்டுல உண்மையா எந்திரிச்சு சாமியே வந்துடும் போல இருக்கு. அந்த காலத்துல ஆடி வெள்ளி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிவள்ளி பாளையத்தம்மன் இந்த படத்துல தியேட்டர்ல ஆடுவாங்க, பெண்கள் ஆடுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மாதிரியான மியூசிக்கை போட்டு நம்மளெல்லாம் கூஸ் பம்ப் ஆக்கி விட்டாரு சாயா பேங்கர். சினிமோட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்லை, விளையாடி இருக்காப்புல. படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ரொம்ப பொருத்தமா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஹைஸ்பீட் ஷாட் வேணும், எந்த இடத்துல டாப் ஆங்கிள் வேணும், எல்லாத்தையும் பொருத்தமா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி செகண்ட் ஹாஃபை முடிச்சாங்க. ஒரு என்ன தெரியுமா, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய கொடூரம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தீய சக்திகளெல்லாம் அழிக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சதுனால செகண்ட் பார்ட்டுக்குள்ள லீடு வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரியே இருக்குது. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, பாட்டலுக்கு 10 ரூபான்ட்டு 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு கொடுக்குற சீனை வந்து கலாச்சிருக்காங்க. அதுக்கடுத்து விஜய் சாரா கலாச்சிருக்காங்க, அஜித் சாரா கலாச்சிருக்காங்க, முன்னாள் உள்ள கவர்மெண்ட் பூரா கலாச்சிருக்காங்க. இப்ப இந்த பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே கலாச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கலாச்சி எடுத்திருக்காங்க.
இப்ப என்னடா செய்யறது, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்மளை யாரையுமே வந்து இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனு, இது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தானே, அங்க யார் நம்மளை வந்து இது பண்ணிருப்பான்னு சொல்லும் போது யாரா புதுசா வர இன்ஸ்பெக்டர் போது சிங்கம் சூர்யா வர்றாப்புல அந்த இடத்துல எல்லாம் பிளாஸ்ட்ங்கிற மாதிரி தியேட்டர் திருச்சிருச்சுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல இன்னும் நல்லா கிரிப் பண்ணி செம்மையான ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகுங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல. ஜப்பான் படம் போகாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, படம் ரிலீஸ் தேதியை கொடுக்க முன்னாடியே சம்மந்தப்பட்டவரோட உட்காந்து பேசி சால்வ் பண்ணி அந்த ஃபினான்சியல் பிரச்சனையை கிரிசஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா, இதுவரை சூர்யா படத்துக்கு எந்த படத்துக்கும் இல்லாத ஓப்பனிங் கலெக்ஷனை வந்து இந்த படம் பார்த்தும் அன்னைக்கு நாள் வந்து 14ஆம் தேதி கேன்சல் ஆனதுனால செகண்ட் நாள் வந்து இன்னைக்கு வந்து சரியான ஓப்பனிங் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகாதே ரொம்ப சந்தேகம். 9 மணி ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய படத்துல நிறைய தியேட்டர்ல வந்து ஒரு பாதி புக்கிங் தான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த ஷோ இந்த ஷோலாம் வந்து தெரிய விட்டாங்க மக்கள், அதனால தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் 14ஆம் தேதி டிக்கெட் புக்கிங்கே வந்து 6 கோடி ரூபா வர நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, தமிழ் சினிமா ஏற்கனவே குளிக்குள்ள போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் தமிழ் சினிமா எந்திரிக்குங்கிறத எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.2 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.